ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டொமேட்டோ கார்லிக் சட்னி வெறும் தக்காளியும் பூண்டும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். 3 தோசைலாம் பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தக்காளி, பூண்டு, மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இவ்வளோ மட்டும்தான் தேவைப்படும். இப்போது 14 பல்லு பூண்டை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றாமல் 4 மீடியம் சைஸ் தக்காளியும் இதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற பூண்டை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதில் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி ப்ரிப்பேர் ஆக எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஏன்னா சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விடணும் தண்ணியை. இதுதான் சட்னியோடைய கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எப்போவுமே போடுற மாதிரி கடுகு, காஞ்ச மிளகாய் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.